ஜவஹர்லால் நேரு கூறினார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தரும் இந்த உலகையே உய்விக்க வந்த மேதைகள். ஆக்கப்பூர்வமாக உலக ஒற்றுமையை வளர்த்தவர்கள். இதெல்லாம் அவர்கள் கற்பித்த பாடங்களால் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்த விதமும் அவர்களது உலக நோக்கும் உலகனைத்தையும் வசீகரிக்கும் தன்மையும் நிகரற்றவை. சுவாமிஜி, நான் 2 நாள் நீங்கள் ஜெய்ப்பூர்லேருந்து கிளம்புறதா கேள்விப்பட்டேன். உங்கள் யாத்திரையில் அடுத்து எங்கே போகிறதா உத்தேசம்? அஜ்மீருக்கு போலான்னு இருக்கேன். இங்கிருந்து மொய்னுதீன் சிஸ்தியோட சமாதி அங்க இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போய் அந்த முஸ்லிம் மகா புருஷரோட சமாதியில தியானம் பண்ணணும்னு இருக்கேன். அங்கிருந்து 30-40 மைல் தூரத்துல பிரம்மாவுக்கு ஒரு கோவில் இருக்கு. பிரம்மாவுக்கு கோவிலே அதிகம் கிடையாது, அதனால அதுக்கு அதிக விசேஷம் உண்டு. அங்க புஷ்கர்ல ஸ்நானம் பண்ணணும், பிரம்மாவை தரிசிக்கணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து மவுண்ட் அபுவுக்கு போகலான்னு இருக்கேன். அங்க தில்வாரா கோவிலும் இன்னும் சில சமண கோவில்களும் இருக்கு. அங்கெல்லாம் போய் சமண துறவிகளை தரிசனம் பண்ணணும். அது வரைக்கும் தான் இப்ப என்னோட திட்டம். அதுக்கப்புறம் கால் போன வழி குஜராத்துக்கு போகணும், மகாராஷ்டிரத்துக்கு போகணும், மைசூர் சமஸ்தானத்துக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கும் போகணும். அப்படியே தமிழ்நாட்டுக்கு போய் ராமேஸ்வரத்துல ஸ்நானம் பண்ணணும், கன்னியாகுமரிக்கும் போகணும். இதுக்கெல்லாம் எவ்வளோ நாளாகுமோ தெரியாது. இது எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு திரும்ப கல்கத்தாவுக்கு போய் தக்ஷிணேஸ்வர்ல காளி மாதாவை தரிசனம் பண்ணணும். बीत गए दिन भजन बिना रे, 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 बीत गए दिन भजन बिना रे। बाल अवस्था खेल गवायो, बाल अवस्था खेल गवायो, जब जो बन तब मान धनारे, जब जो बन तब मान धनारे, बीत गए दिन भजन बिना रे, बीत गए दिन भजन बिना रे। लाहे कारण मूल गवायो, लाहे कारण मूल गवायो, अजहु न गई मन की तृष्णा रे, अजहु न गई मन की तृष्णा रे, बीत गए दिन भजन बिना रे, बीत गए दिन भजन बिना रे।
कहत कबीर सुनो भाई सारो, कहत कबीर सुनो भाई सारो, पार उतर गए संत जनारे, पार उतर गए संत जनारे, बीत गए दिन भजन बिना रे, 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 बीत गए दिन भजन बिना रे. சலாம் அலைக்கும் சுவாமிஜி. என் பேர் மொய்தீன். நான் இந்த ஊரில் அரசாங்க வக்கீலாக இருக்கேன். குறுகிய காலத்திலேயே நீங்கள் இந்த மவுண்ட் அபுவில் ரொம்ப பிரபலமாயிட்டீங்க. நான் என்னை அறிமுகம் செஞ்சுக்கலையே தவிர போன வாரத்திலேயே உங்கள் பேச்சை 2 தடவை கேட்டேன். உங்களுக்கு பண உதவி அல்லது என்னால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்கிறதுக்கு சாமிஜி எனக்கு அனுமதி கொடுக்கணும். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. எனக்கு பணம்லாம் எதுவும் வேண்டாம். இந்த குகைக்குள்ள யாரோ ஒரு சாமியார் முன்னாடி தங்கியிருந்தாரா? அப்போ மழைச்சாரல் உள்ள வராம இருக்க அங்க ஒரு கதவு போட்டிருந்தாங்களா? இப்ப அந்த கதவெல்லாம் காணும். உங்களால முடிஞ்சா ஒரு பழைய கதவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, மழை தண்ணி உள்ள வராம இருக்க. அதை என்னால் ரொம்ப சுலபமாக செஞ்சு கொடுத்துட முடியும் சாமிஜி. உங்களை பார்க்கும்போது நபிகள் நாயகத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன விண்ணப்பம். எனக்கு இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன பங்களா இருக்குது. அதில் யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்கள் இந்த குகையை விட்டு அந்த பங்களாவில் வந்து தங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியும் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும். ஒரு ஹிந்து சமையல்காரனையும் போடுறேன். சந்நியாசி ஆனதுக்கு அப்புறம் ஜாதி மதம்லாம் கிடையாது. துறவிகளுக்குள்ள இந்த வித்தியாசம் இருக்கவும் கூடாது. உங்களுக்கு அதை திருப்தி கொடுக்கும்னா கொஞ்ச நாள் நான் வந்து உங்க வீட்டில் தங்குறேன். ரொம்ப நன்றி சாமிஜி. இது எனக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம அரசாங்க வக்கீல் மொய்தீன் சாப் வீட்டில் 10 நாளாக ஒரே கூட்டமாக இருக்குது. அது ஒரு வினோதம்னு வச்சுக்கேன். நம்ம முஸ்லீம் வக்கீல் வீட்டில் ஒரு ஹிந்து சாமியார் வந்து தங்கி இருக்காரு. அவர் பேச்சை கேட்க உள்ளூர் பெரிய மனுஷங்கள்லாம் வராங்க. அவர் பேச்சாளர் மட்டும் இல்ல, அற்புதமா பாடுறாராம். ஆமா, இவ்வளோ விவரம் உனக்கு எப்படி தெரியும்? கேத்ரி சமஸ்தானத்து மகாராஜாவோட திவான் ஜக்மோகன்ஜி எங்க முதலாளி வீட்டில் தான் தங்கியிருக்காரு. எங்க முதலாளி அந்த விருந்தாளிக்காக தான் குதிரை வண்டியை கொடுத்துருக்காரு. அதை நான் தான் ஓட்டுறேன். அந்த திவானை பார்க்க வந்தவங்க வண்டியில போகும்போது பேசிக்கிட்டாங்க. அப்படிதான் எனக்கு தெரியும். ஜக்மோகன்ஜி கூட சுவாமிஜியை பார்க்க வரப்போறாராமே. दयानी भवानी, दयानी भवानी, दयानी भवानी, दयानी भवानी, महावाक्वाणी, महावाक्वाणी, सुर नर मुनि जनमानि सकल बुध ज्ञानी, दयानी भवानी, दयानी भवानी, महावाक्वाणी, महावाक्वाणी, सुर नर मुनि जनमानि सकल बुध ज्ञानी, दयानी भवानी, दयानी भवानी. जग जननी जग जानी, जग जननी जग जानी, महिषासुरमर्दिनी, जग जननी जग जानी,
महिषासुरमर्दिनि ज्वालामुखी चण्डि ज्वालामुखी चण्डि ज्वालामुखी चण्डि अमरपददानि ज्वालामुखी चण्डि अमरपददानि दयानि भवानी जगजननी जगजानि जगजननी जगजानि महिषासुरमर्दिनि जगजननी जगजानि महिषासुरमर्दिनि ज्वालामुखी चण्डि ज्वालामुखी चण्डि ज्वालामुखी चण्डि अमरपददानि दयानि भवानी दयानि भवानी महावाक्वाणी महावाक्वाणी सुरनरमुनि जनमानि सकल बुधज्ञानी दयानि भवानी दयानि भवानी दयानि भवानी சுவாமிஜி, ஒரு 10-15 நாட்களில் இந்த மவுண்ட் அபு பிரதேசத்து மக்களை ரொம்பவே மயக்கிட்டீங்க. உங்களை பற்றி பேசாதவங்களே கிடையாது, புகழாதவங்க கிடையாது. ஏதோ 1-2 பைத்தியக்காரங்க இந்த இந்து சன்னியாசி முஸ்லீம் வீட்டில் தங்குறாருன்னு பேசிக்கிறாங்களாம். உளரவும் உளறிக்கிட்டு போட்டோம். நீங்கள் எங்களுடைய கேத்ரி சமஸ்தானத்து மகாராஜா அஜித் சிங் அவர்களை அவசியம் சந்திக்கணும். அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். அவருடைய திவான்கர் முறையில் எங்கள் சமஸ்தானத்துக்கு விருந்தாளியே வரணும்னு கேட்டுக்கிறேன். அவசியம் இதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும். நிச்சயமா வரேன். அடுத்ததா எந்த ஊருக்கு போகணும்னு நான் இன்னும் தீர்மானம் பண்ணலை. நீங்க கூப்பிட்டதுனால உங்க ஊருக்கே வரேன். நான் மன்னர்கிட்ட போய் நீங்கள் வர்றீங்கிற நல்ல செய்தியை சொல்லிடுறேன். மகாராஜாவே நேராக வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார். அதெல்லாம் தேவையில்லை. அதான் நீங்களே வந்து கூப்பிட்டுட்டீங்களே, நானே அங்க வந்து அவரை பார்க்குறேன். சுவாமிஜி, திவான் உங்களை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கார். அதான் நானே உங்களை நேராக வந்து அழைக்கணும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப கருணை கூர்ந்து நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன பார்க்கணும்னு ஆர்வம் உள்ளவங்கள எனக்கும் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஆமாம், அதனால தான் நானே நேரில் வந்தேன். வாங்க போகலாம். உட்காருங்க. சுவாமிஜி, என் மனசில் பல நாட்களாக ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டு இருக்கு. அதை இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க. எனக்கு பக்தி இருக்கு, ஸ்ரத்தை இருக்கு. ஆனால் துறவரம் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் கடவுளை தரிசிக்க முடியுமா? நாங்கள் எல்லாம் இல்லறத்தில் இருக்கிறோமே, எங்களுக்கெல்லாம் கடவுள் தரிசனம் கிடைக்காதா? நிச்சயமா அப்படி எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில எந்த ஒரு ஆசிரமத்திலையும் எந்த ஒரு தொழிலையும் அவங்களோட கடமைகளையும் கர்மாக்களையும் செஞ்சுக்கிட்டு நேர்மையான வழியில நடந்து ஆண்டவனை தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதாவது உண்மையான பக்தி இருந்தா கடவுள் தானாவே காட்சி அளிப்பார். இப்போ அறிவு, அனுபவம், வழிபாட்டு முறைகள் எல்லாமே ஒரு உண்மையை நோக்கித்தானே செல்லுது. அதனால துறவியா இருந்தாலும் சரி, இல்ல சம்சாரியா இருந்தாலும் சரி, உண்மையானவங்களா இருந்தா
அவங்க எந்த பாதையில போனாலும் அந்த உண்மையை சென்றடைவாங்க. பாதையும் உண்மை, அவங்க சேரும் இடமும் உண்மை. உண்மையான வாழ்க்கை நடத்துறதுன்னா என்ன? சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் ஒருத்தரோட தனித்தன்மையை வெளிவர விடாம சிதற வைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி தன்னை பூரணமாக்கிக் கொள்ள முயற்சி செய்யறது தான் வாழ்க்கை. இந்த முயற்சி வெறும் அறிவளவுல இருக்கக்கூடாது. உண்மையை மறக்க மாட்டேன், கடவுளை தேடுவேன், அதன் மூலமா பூரணத்துவம் பெறுவேன் அப்படிங்கிற கொள்கைகள் எல்லாம் நம்மோட நாடி நரம்புகள்ல ஊறி போயிருக்கணும். நான் என்னும் மாயை தனை நான் தான் எனவே நம்பும் வினை நொடி ஒன்றில் பொடியானது இருளில் ஒளிந்த ஒளியிதோ வெளியானது சீரிய அத்வைத்த புதிரும் தெளிவானது சீரிய அத்வைத்த புதிரும் தெளிவானது சிவோகம் சிவோகம் என்று உருவானது அவனே சிற்பி அவனே சிற்பம் அவனே சிற்பி அவனே சிற்பம் அவனே நானும் அவனே சிவனும் அவனே நானும் அவனே சிவனும் சிவோகம் 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 சிவோகம். காதம்பரி, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இங்க ஒரு ஞானி வந்து தங்கியிருக்காரு. ஆமாம். என்னம்மா பாடுறாரு? அப்படி ஒரு தெய்வீக குரல் அவருக்கு. நீங்க தான் அந்த ஸ்கேத்ரி சமஸ்தானத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற பாடகி. நீங்களே அவர் குரலை கேட்டு இப்படி சொல்றீங்க. அப்போ அவர் உண்மையிலேயே அவர் நல்லா பாடுறவரா தான் இருக்கணும். ரொம்ப அற்புதமா பாடுறாரு. அப்படி ஒரு தெய்வீக குரல். அவர்கிட்ட எப்படியாவது பாடி காட்டணும்னு ஆசைப்படுறேன். அவர் சன்னியாசியாச்சே, நம்மள மாதிரி பெண்கள் பாடுறத அவர் கேட்பாரோ மாட்டாரோ? அவரை பார்க்கறதே ரொம்ப கஷ்டமாச்சே. ஆனா எனக்கு ஒன்று தோணுது. உங்களுக்கு தான் மகாராணியை ரொம்ப நல்லா தெரியுமே, நீங்க அவங்க கிட்ட போய் இதை எடுத்து சொல்லுங்களே. அவங்க மகாராஜா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண முடியுமா பாருங்க. ரொம்ப நல்ல யோசனை. நான் மகாராணி கிட்ட சீக்கிரமே போய் கேட்கிறேன். மகாராஜா கிட்ட ஒரு வேண்டுகோள். மகாராணி கூட என்கிட்ட வேண்டுகோள் விடணுமா என்ன? நான் உங்க உத்தரவுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கேன். தேன் மாதிரி பேசுறதுல உங்களை யாராவது பேசி ஜெயிக்க முடியுமா? நான் ஒன்னும் உத்தரவு போடல, வேண்டுகோள் தான். சொல்லுங்கள் மகாராணி, காத்து கொண்டிருக்கிறேன். நம்ம ஆஸ்தான பாடகி காதம்பரி இருக்கா இல்லையா? ஆமாம். அவளை பாட சொல்லி எல்லாரும் உட்காந்துன்னு கேக்குற மாதிரி ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணணும். அவ்வளவுதானே? இது என்ன பெரிய காரியமா? காதம்பரி பாடினா தேவகானமாக இருக்கும். நாம் எல்லோரும் உட்கார்ந்து ரசிக்கலாம். அதுவும் இல்லாம அவளுக்கும் நம்ம மேல ஒரு விசுவாசம் இருக்கு. மகாராணிக்கு வசதியான கால நேரம் என்னன்னு சொன்னா அவளே வந்து விட்டு போறாள். ஆமா, ஆனா முக்கியமான திருவிழா நாட்கள்ல தானே நம்ம அவளை கூப்பிடுறோம். இப்ப அந்த மாதிரி விசேஷம் இல்லைனாலும் அவளை நம்ம பாட கூப்பிடணும். அவளே வேற வந்து வேண்டி கேட்டுக்கிட்டா. அப்படின்னா நாளைக்கே ஏற்பாடு பண்ணி விடலாம். அவளுக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு. காதம்பரி இங்க தங்கியிருந்த சுவாமி விவேகானந்தா பாடினதை கேட்டாளாம். அவளுக்கு அது கடவுள் குரல் மாதிரியே இருந்துதான். அவரும் தன்னுடைய பாட்டை கேட்கணும்னு அவ ரொம்ப ஆசைப்படுறா. அவ பாடும்போது சபைக்கு சுவாமிஜியும் கூட்டிட்டு வர முடியுமா? அப்படியா? காதம்பரி ஒரு நடனமாது. என்னதான் அவ ஆஸ்தான பாடகியா இருந்தாலும் அவளுடைய குலத்தொழில் வேறுதானே. அப்படிப்பட்ட ஒரு பெண் பாடுற பாட்டை கேட்க சுவாமிஜி வருவாராங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. முயற்சி பண்ணி பார்ப்போம். மகாராஜா, நீங்க ரொம்ப ஆர்வத்தோட கேக்குறீங்க. மகாராணியும் கூட இதைத்தான் விரும்புறாங்கன்னு சொல்றீங்க. ஆனாலும் ஒரு சன்னியாசியா இருந்துகிட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு பாடுற இடத்துக்கு நான் வர்றது என் மனசுக்கு பிடிக்கல. நான் சொல்றத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் திருப்தி அளிக்கிற மாதிரி நான் ஒரு யோசனை சொல்றேன். அது முடியுமான்னு பாருங்களேன்.
என்ன யோசனை? எப்போதும் நாங்கள் பாட்டு கச்சேரியை ராஜசபையில் வச்சுக்கிறது பழக்கம். ஆனால் இந்த முறை நீங்கள் தங்கி இருக்கிற அறைக்கு மேலே ஒரு வசந்த மண்டபம் இருக்கு, அங்கேயே காதம்பரியை பாட சொல்லுவோம். நானும் மகாராணியும் கச்சேரி அங்கேயே வந்து கேட்குறோம். நீங்கள் தங்கி இருக்கிற அறைக்கு மேலே காதம்பரி பாடுறதால அவள் பாடுறதும் உங்களுக்கு நல்லா கேட்கும். காதம்பரிக்கும் அவள் பாட்டை நீங்கள் கேட்ட மாதிரியும் இருக்கும், நீங்கள் அவளை பார்க்காம தவிர்த்த மாதிரியும் இருக்கும். அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆஸ்தான விதூஷின்னு சொல்கிறீங்க, நல்லா தான் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் ஏன் அறையில இருந்தே கேட்டுக்கிறேன். வாகை சூடினார் வித்தக துறவி விவேகானந்தன். அநாதைக்கு அன்னமிடாத, விதவைக்கு வாழ்வளிக்காத மதம் ஒன்று வேண்டாம், மதம் ஒன்று வேண்டாம். ஆண்டிக்கு ஆற்றும் சேவையே ஆண்டவனை சேரும். குகைக்குள் ஒளியாதே, ஜகத்திற்கு உழைத்திடு